ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாலாம் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி கிரேவி அதுதாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஹீட்டெல்லாம் குறைக்க. பிராய்லரோட நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அந்த மசாலாவில் என்னென்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இல்லாத பட்சத்தில் வர மிளகா ஒரு 4 போட்டுட்டு, சின்ன துண்டு இஞ்சி 2 துண்டு இஞ்சியும் போட்டுட்டு, நம்ம வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை சேர்த்து இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி, நைஸாக கிடையாது, கொஞ்சம் குறைனே அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தான் தாளிச்சு விட போகிறோம். அதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நைஸாக கட் பண்ணி, நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணியிருந்தால் போதும். 2-3 கட் பண்ணால் கூட போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தானே வேக வைக்கிறோம். அது வெங்காயம், பூண்டு, இதுலேயும் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெயிலே வதக்கி, நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்னா இது பேஸ்ட்டு, வெங்காயம், இஞ்சி, அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கணும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி, ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நாட்டுக்கோழி ஒரு சுத்தம் பண்ணி, ஒரே முழு கோழியாக வாங்கி சுத்தம் பண்ணி தான் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா கனிஞ்ச பழங்கிறதுனால எனக்கு டக்குன்னு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டு அதையும் நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். கண்டிப்பாக எண்ணெய் வந்து சொல்ல மறந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கணும். மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். நமக்கு மிளகாய் வேறு 4 போட்டிருக்கோம், அதனால் 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள், 2-2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்படி வதக்கினோம்னா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அதுக்காக அதனால் கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம கோழியை சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் கோழியை சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி கறி வந்து எப்போவுமே வந்து எலும்புமா கறியுமா தான் இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கே பிடிக்காது. எப்போயாவது தான் எடுக்கிறது. அதுகளுமே என் மகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது நாட்டுக்கோழினாலே. இருந்தாலும் சரி செய்யணுமேன்ட்டு தான் நாங்கள் வாங்கினோம், செஞ்சுருக்கோம். உடம்புக்கு நல்லதில்லை, அதை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சாப்பிட வைக்கணும் பிள்ளைகளை. எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். நான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4-5 விசில் வச்சா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கசகசா 1 ஸ்பூனுக்கு போட்டு, கசகசா கம்மியாக இருக்குது, கசகசா இல்லைன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை தூக்கலாம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 4 விசில் வச்சு இறக்கியாச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு இப்போ இதில் போட்டுக்கணும். உப்பு போட்ட முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இறக்கும்போது மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை அரைச்சி வைக்கிறதுனால செம்மையாக இருக்கும்.